ஹலோ காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல தமிழக முதல்வர் சிஎம் விஜயின் அதிரடி அறிவிப்பு பத்தில ஒன்று வெளியே இருக்குதுங்க. அது என்னன்னா, பெண்கள் சிறப்பு ஆபீஸில் பத்தில மார்க் மட்டுமே வச்சு உங்களுக்கு வேலைக்கு எடுக்கிறாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த வேலை வாய்ப்பு பெண்களுக்காக வந்திருக்குன்னு. ஸோ அது உங்களுடைய மார்க் மட்டுமே வச்சு எடுக்கிறாங்க. ஸோ எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறீங்களா, அதில் யார் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வரீங்களா, அந்த மார்க் வச்சு பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தது பல பேருக்கு தெரியாதுங்க. உங்களுக்கு மேபி தெரிஞ்சு உடனே அப்ளை பண்ணீங்களா உங்களுக்கு வேலை கிடைக்குங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எழுத்து தேர்வும் இல்லைங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வைப்பாங்களா, வேற என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. ஸோ உடனடியாக உங்களுக்கு வேலை வேணும்னா இந்த வேலை வாய்ப்பை பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்க. ஸோ இப்போ விட்டால் பின்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடையாதுங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். உங்களுக்கு சிறந்த சம்பளம், அதே மாதிரி சிறந்த வேலை நம்ம பார்த்தீங்கன்னா சொல்லலாம். பெண்களுக்கு மட்டும் சிறப்பு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழு நேரம் அரசு வேலை தாங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ உங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு நாம பார்த்தீங்கன்னா கொண்டு போட்டு கொடுக்குறோங்க. ஸோ ஒரே ஒரு லைக் பண்ணி இப்போ வாங்க நம்ம விரிவாக பார்க்கலாம். ஸோ பெண்களுக்கான சிறப்பு அலுவலகத்தில் வேலை வாய்ப்பு வந்திருக்குதுங்க. அது என்னன்னா, திருப்பத்தூர் மாவட்டத்தில் இயங்கிட்டு இருக்கக்கூடிய மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகுங்க. ஸோ அங்கே தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு அலுவலராக உங்களுக்கு 2 வேகன்சி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒப்பந்த அடிப்படையில் தான் நிரப்பப்பட உள்ளதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ 2 வேகன்சி உங்களை மார்க் அடிப்படையில் தான் எடுக்கிறாங்க. எக்ஸாமினேஷனே இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பாதுகாப்பு அலுவலர் நிறுவனம் சாரான்னு பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. 2 வேகன்சிங்க. இதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும், ஸோ போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த போஸ்ட் கிராஜுவேட்டில் சோசியல் ஒர்க்கு, சோசியாலஜி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் படிச்சிருந்தீங்களா இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிள். சம்பளமாக உங்களுக்கு 27,800 ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த சம்பளம் பார்த்தீங்கன்னா அதிக அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. பெனிஃபிட்லாம் இருக்குதுங்க. கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். 42 வயதுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி முகவரி பொறுத்த வரைக்கும் விண்ணப்பிக்கிறதுக்கு மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலங்க 5th ஃப்ளோர் பி பிளாக், அதே மாதிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திருப்பத்தூர் மாவட்டம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கால் பண்ணி கேட்டுக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் பார்த்தீங்கன்னா கல்வி சான்றிதழ் மற்றும் அனைத்து சான்றிதழ் நகலுடன் 10/7/2026 முதல் 25/7/2026 மாலை 5:30க்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த அலுவலகத்தில் நீங்கள் கொடுத்துருக்கணுங்க. ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடியே அனுப்புங்க. இல்லை நீங்கள் டைரெக்டாக கூட 25ஆம் தேதியே கொண்டு போய் கொடுத்தாலும் ஓகே. ஆனால் அவங்க கையில் 5:30க்குள்ளே இருக்கணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்ப படிவம் எல்லாமே மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்டில் இருக்குதுங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பங்களோட உரிய சான்றிதழ் ஒலி நகலுடன் நேரிலோ தபால் மூலமாகவோ அல்லது கொரியர் மூலமாகவோ நீங்கள் பத்திரிகை செய்தி வெளியான நாளிலிருந்து குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா முகவரி முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள், உரிய சான்றிதழ் இணைக்கப்படாத விண்ணப்பங்கள் உங்ககிட்ட எந்த ஒரு காரணமே இல்லாத நிராகரிச்சிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எந்த ஒரு கடித போக்குவரத்தும் மேற்கொள்ளப்பட மாட்டாது. அதாவது உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டா அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெட்டர்லாம் அனுப்ப மாட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தாங்க வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த வேலை வாய்ப்புலாம் எப்பயாவது ஒன் டைம் தாங்க வரும். ஸோ விட்டுட்டீங்களா மீண்டும் பார்த்தீங்கன்னா கிடைக்காதுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.